I got burnt up. சுடு தண்ணி விழுந்து என் கால் ஃபுல்லாக பொழந்துச்சு என் ஸ்கின்னு. I couldn't even go to the toilet alone at that time. I didn't have one soul next to me. Not my parents, not my friends, nobody. கத்துவேன், அம்மா எனக்கு வலிக்குதுமா. CSC கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. What happened to your family? They lied to me from my childhood. I hate lies. I didn't know my sister was my stepsister. ஹராஸ்மெண்ட் ஒரு விஷயமும் ஃபேமிலியில் தான் நடந்துச்சு. Family. I cried. அழுவாமலாம் இல்லை, எனக்கு ரொம்ப உடஞ்சு I was shattered. I didn't have the guts or anything to even go and tell the family at home or even open up to them. என்னோட சின்ன வயசுக்குள்ள எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி. பிகாஸ் எனக்குன்னு யாரும் இருந்ததில்லை. நான் ஏங்குற விஷயம் ஒன்று, கல்யாணம் பண்ணிடுப்போம். எனக்கு கல்யாணம்னா பயம், ஜெயில். ஏன்னா இந்த வீட்டில் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கே இது விட்டு தாண்டி இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஒரு ஜெயில் ஆயிடும். நான் ஏன் வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன், கேள்விகள் எனக்கு நான் கேட்டிருக்கேன். ஜெயிச்சப்போ நிறைய பேர் வந்து கை தட்டி வா சூப்பர் அப்படின்னாங்க. லைட்டாக நான் விழுந்தப்போ எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது. A lot of people were like எப்படி, அது ஒரு மனதைரியம் ரொம்பவே. யாரும் இல்லைன்னா அது I left that place when I was 0. I came out of the house with 0 in my pocket. என் கையை நான் விடவே இல்லை. நான் போயெல்லாம் சொல்ல சிரிச்சிட்டே இருக்கேன், எப்பவுமே சிரிச்சவே இல்லை, நான் அழுவேன். பட் வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபேமிலி? ஏன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ரீசெண்ட்லி only I left them when I came out. ஓகேங்களா, I couldn't be there because no matter what I do or whatever, it is very complicated because they lied to me from my childhood. Okay. I hate lies. One. போய் சொல்லியிருக்காங்க. I didn't know my sister was my stepsister. And they also didn't tell me. I got to know through தெரிய வந்துச்சு. அண்ட் தெரிய வந்த காரணமும் வந்துட்டு அது வந்துட்டு எனக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக எனக்கு தெரிய வைக்கல. அவுட் ஆஃப் நோவேர் தெரிய வச்சுட்டு அது சொல்கிறேன். ஐ வாஸ் லாஸ்ட். ஐ வாஸ் லைக், என்னதான் கொடுமைகள் வீட்டில் என்னதான் இருந்தாலும் அது எனக்கு சரி தப்பு ரைட்டு ராங்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அது எப்படி என்னன்னு யாரும் இல்லை. எனக்கு வந்துட்டு தப்பு பண்ணால் பிடிக்காது, ஏதாச்சும் பண்ணால் பிடிக்காது. அண்ட் நான் தப்பு பண்ணால் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். I'll be like I'm sorry, என்னை மன்னிச்சிருங்க. நான் தப்பே பண்ணாதப்போ அடிமேல் 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 வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்டில் எப்படி இருந்துச்சுன்னா, நான் எவ்வளோதான் நான் வாங்குவேன், வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஐம் லைக் ஐ எம் டயர்ட், ஐம் நாட் ஏபிள் டு take it. And I didn't even have the guts to even tell them, you know, literally. எனக்கு அது வந்துட்டு எவ்வளோ வாட்டி நான் சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. அது because I don't want to open, I don't want to tell anything. That is why I'm trying to beat around the bush or whatever, but it's like that. Okay. இந்த ஹராஸ்மெண்ட் ஒரு விஷயமும் ஃபேமிலியில் தான் நடந்துச்சு. ஃபேமிலியிலேருந்து வெளியில். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஏன்னா சின்ன வயசில் இப்படி நடந்துச்சுன்னு வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னும் நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்களா? சொல்லியிருக்கீங்களா நீங்கள் ஒரு வாட்டி? தட்ஸ் when I was like, அவங்களாலேயும் எப்படி சொல்கிறது, அவுட் சைட்லேருந்து எனக்கு ஒரு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. எனக்கு அதை தாண்டி எனக்கு அப்போ புரியல, சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, ஓப்பன் அப் பண்ணவும் தெரியல. பட் இட் டுக் டைம் என்ன, பட் ஐம் கிளாட் ஐம் அவுட் ஆஃப் இட். நானும் அந்த கை தட்டுற இடத்துல இருந்து ஆரம்பித்த ஒரு டெலிவிஷன் ஷோவில் உட்காந்து கை தட்டி ஏகப்பட்ட அவமானங்கள் அசிங்கத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க நீங்கள்? நான் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி இப்போ கூட நான் ஏதாச்சும் பண்ணேன்னா நான் அப்ரிசியேஷன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் கேட்பேன். ஓகே. நான்
பிகாஸ் நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். சில பேர் நீ சூப்பராக பண்ண தட்ஸ் நைஸ் டு ஹியர். பட் அதை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன ஏதாச்சும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லை அந்த ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ நான் இருந்தப்போ நிறைய நம்ம என்ன பண்ணால் நம்ம வந்துட்டு பெட்டர் ஆகலாம், நம்ம என்ன எஃபர்ட் போட்டால் நம்ம ஸோ இந்தந்த விஷயம் வந்துட்டு நம்ம மாற்றணும், நம்ம வந்து கற்றுக்கணும், இல்லை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது நான் மூஞ்சி சுளிக்க மாட்டேன். ஸோ இப்போ கூட நான் சொன்னேன்ல என்னை வந்து டான்ஸ் ஆட தெரியும், மூஞ்சி சுளிக்கல. ஐ வாஸ் லைக் அப்படியா, ஐ ஒர்க்ட் ஹார்ட், ஐ டுக் தட் அஸ் அ சேலஞ்ச். ஸோ அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பலன் கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஹவு ஐ கேம் அவுட் ஆஃப் இட். ஐ க்ரைட், அழுவாமலாம் இல்லை, எனக்கு ரொம்ப உடஞ்சு ஐ வாஸ் ஷேட்டர்ட். ஏன்னா எனக்கு சப்போர்ட்டுன்னு கூட ஐ டென்ட் ஹேவ் எனி ஒன், ஐ வாஸ் அலோன். நானே எனக்கு எப்போவுமே யூ ஹேவ் பெட்டர் பாடின்னு சும்மா நான் சொல்லுவேன். when I become weak or something I'll be like you are bold, you are strong, never give up. யாரும் ஒன்று மாதிரி இருக்க முடியாது. கண்ணாடியை பார்த்து என்கிட்ட நானே பேசிக்கிட்டே இருப்பேன். யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ உனக்காக நில்லு. இவங்க ஒன்று கீழே போட்டாங்கன்னா பரவாயில்ல, டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. அந்த நெகட்டிவ் வே எடுத்தால் தான் நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிறேன்னு ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சேன். அதை பாசிட்டிவாக எடுத்தால் நான் சோகமும் ஆகலை, நான் கஷ்டமும் படுறேன், நான் ஏதோ ஒரு ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் சம்திங் குட் இன் லைஃப். ஸோ அந்த மாதிரி எடுத்து தான் நான் இந்த வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போய்கிட்டு தான் இருக்கு. வெரி நைஸ். இப்போ கண்ணாடின்னு சொல்லும் போது லாஸ்ட் எபிசோட் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ ஆக்சுவலி அது பார்க்கும்போது வேற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ எப்பயுமே இப்போ கூட நடந்து வரும்போது நீங்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாக கடகடன்னு ரொம்ப ஜாலியாக எந்துவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ உங்களுக்கு பின்னாடி நடந்த ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது இட் வாஸ் அஃபெக்டட் அஸ் வெரி மச். ஆக்சுவலி அது நான் அவ்வளோ பெருசாக நான் எதுவும் எங்கேயும் சொன்னதில்லை. அண்ட் I didn't have the guts or anything to even go and tell the family at home or even open up them because நான் ரொம்ப பயந்தவன். நான் ஒரு பாக்ஸில் இருந்த மாதிரி அண்ட் அந்த பாக்ஸை உடச்சி நான் எப்போ வெளில வந்தேனோ அப்போ தான் நான் வந்துட்டு ஐ ஸ்டார்ட் ப்ளூமிங். ஐ ஃபிகர்ட் அந்த ஒரு இடத்துலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி to be a girl, to come out, ஆட்கள் அவ்வளோ பேசுவாங்க. நாட் ஜஸ்ட் ஃபேமிலி, பீப்புள் அரவுண்ட் இட் won't know. They'll think ஓ இவளா அதுவா இதுவா. ஐ வாஸ் லைக் நான் யார் பேச்சும் நான் கேட்கல. நான் வெளில வந்து ஐ புட் இன் மை எஃபர்ட். ஐ வாண்டட் டு ப்ரூவ் பீப்புள் ராங். லெட் இட் பி ஹோம், லெட் இட் பி ஹூ. டில் நவ் தே ஸ்டில் டாக், தே ஸ்டில். எனக்கு அப்பப்போ நான் அழுது உடைவேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா, எனக்கு ஆக்சுவலி என்னோடய கோல் இப்போ வந்துட்டு பாஸ்கெட்பால்லாம் இந்தியா பிளேயர் அப்படிலாம் இருக்கிறப்போ என்னோட சின்ன வயசு கோல்னால் எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி. பிகாஸ் எனக்குன்னு யாரும் இருந்ததில்லை. நான் ஏங்குற விஷயம் ஒன்று அதுதான். எனக்குன்னு யாராச்சும் ஒரு சோல். இட்ஸ் நாட் நெசசரி டு பி அ பார்ட்னர், நாட் நெசசரி டு பி அ லவர், ரிலேஷன்ஷிப். இட் கேன் பி எனிதிங், கேன் பி அ ஃப்ரெண்ட் or it can be a mother or a father. நான் அவ்வளோ ஏங்கியிருக்கேன், அவ்வளோ யோசிச்சிருக்கேன். லைக் மற்ற ஃபேமிலிஸ்லாம் பார்க்குறப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா ஏதாச்சுன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர எனக்கு உடஞ்சிருக்கேன். ஸோ கோல் வந்துட்டு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்டா, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அது வந்துட்டு அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு இருந்தேன். தென் ஐ நியூ அதுக்கு தாண்டி நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் தட் இன் லைஃப் யூ ஷுட் ப்ரூவ் ஹூ யூ ஆர். நீ வந்துட்டு சும்மா இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. நீ யாரும் முதல்ல நீ கண்டுபிடி, அப்போ தான் மற்றவங்க நீ யாருன்னு ஒன்றை கண்டுபிடிப்பாங்க. தட் வாஸ் வாட் ஐ லேர்ன்ட் பை மை செல்ஃப். டு பி ஆனஸ்ட், நான் இருந்த வரைக்கும் நான் சும்மா தான் இருந்தேன். நான் இப்போ வெளில வந்துட்டு ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மீ. கெமி யார், கெமிக்கு என்ன பண்ண முடியும், இவ்வளோ பேசுகிறாங்களே அவங்களுக்கு தெரியுமான்னு என்னெல்லாம். இப்போது நிறைய பேர் நான் டான்ஸருன்னு தெரியாது, நான் ஆங்கருன்னு தெரியாது. நான் ஆங்கர் ஆனப்போ ஓ நீ ஆங்கரிங்லாம் பண்ணுவியா, நான் வந்துட்டு டான்ஸ் ஓ நீ டான்ஸ் ஆடுவியா, நான் நடித்தப்போ உனக்கு நடிக்க தெரியுமா, நீ வந்து இது ஒன்லி நியூ மீ ஆஸ் அ பாஸ்கெட்பால். அப்போ கூட ஈவன் பாஸ்கெட்பால் நான் நடக்கக்கூட மாட்டேன். லைக் சின்ன வயசுலலாம் நான் அந்த குழந்தைங்க தூக்கி அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணப்போ கூட ஐ கேம் செகண்ட் இன் தமிழ்நாடு இன் 100 meters அண்ட் ஷார்ட் புட். அப்போ கூட மை ஃபேமிலி வாஸ் ஷாக்ட். ஓ உனக்கு ஓட வருமா, ப்ராக்டிஸ் இல்லை ட்ரைனிங்கில். அப்போ கூட ஐ ஜஸ்ட் ரன், I gave my heart out. சும்மா ஒரு காம்படிஷன் ஜெயிச்சேன், ப்ராக்டிஸ் இல்லாமலே event. I won. They were all shocked. They like put me for training. எனக்கு போகணும், எனக்கு ஆடணும். They were like no. அண்ட் நிறைய இது நடந்துச்சு. தென் சம்மோ பாஸ்கெட்பாலுக்கு ஃபைனலி புடிச்சு ஏதோ ஒன்று சொல்லி நான் ஒரு சம்மதம் வாங்கி நான் வந்துட்டு அதுலேயும் ஐ வாண்டட் டு ப்ரூவ் மை செல்ஃப். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட்
I proved myself so much that I made history. India has never won a medal. I won a medal and I stood and I was like, I'm proud of me. ஓகே. வீட்டில் கொண்டாடல, யாரும் இது பண்ணல, இட்ஸ் ஓகே. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு நான் இன்னும் ட்ரை பண்ணலை, நான் எனக்கு கிடச்சிது. நான் அதை ட்ரை பண்ணால் ஐ வாண்ட் டூ மை பெஸ்ட். அந்த பெஸ்ட்டுக்கு என்ன கிடைக்குதோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதுதான் எனக்கு. ஆனால் இதுதான் வேணும் அப்படின்னு வச்சா டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அதான் லாஸ்ட் எபிசோட் பற்றி பார்க்கும்போது இப்போ என்ன வயசு உங்களுக்கு? ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பருங்க. பட் ஏஜஸ் எஸ் அது கரெக்டு தான். அது வந்து இந்த வயசில் இருக்கிறவங்க தான் அந்த ஹராஸ்மெண்ட் ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தான் பண்ணோம் அவங்களுக்கு தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. பண்ணவே கூடாது தான், கண்டிப்பாக அது ஒரு பெரிய தப்பு. பட் இருந்தாலும் அந்த ஒரு வயசில் ஒரு மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல உங்களுக்கு? எஸ், என் அக்கா இருந்த வரைக்கும் ஐ ஹேட் ஷீஸ் 10 years older than me. எப்படி சொல்கிறது, சும்மா அவங்க ஒரு ஷேடோவில் when she got married and went is when I started facing even more ஒரு மாதிரி what like I knew what was happening, I didn't know what was life. எனக்கு ஒன்றுமே புரியாது, எனக்கு அவங்க ஏன் அப்படி தான் இருப்பாங்க போல், அப்படி தான் பேசுவாங்க போல், அப்படி தான் செய்வாங்க போல் அப்படின்னு I thought. I didn't know what was right, I didn't know what was wrong. அவங்களால அவுட் சைட்லேருந்து எனக்கு நிறைய I didn't know how to handle, I didn't know how to break through it. I've literally given up on life. I've not spoken about it to anyone because I didn't have friends also to talk to about it. I had no, like, அந்த ஒரு பாயிண்ட்ல they put me in a cage. I was like, ஏன் இப்படி இருக்கேன், ஏன் யாருமே இல்லை உனக்கு, அப்போது அவங்க என்ன ஏன் அந்த கேஜில் போட்டிருக்காங்க, ஏன் வெளி உலகத்தை என்னை காமிக்க விட மாட்டாங்க, ஏன் இப்படி. தென் I broke out of it. I got friends வந்துட்டு, நீ இங்கே இருந்தால் நீ வந்து சைக்கோ ஆகிடுவ, விட்டு வெளில வா, நீ வெளில வந்து ஏதாவது ஒன்று. எனக்கு அப்போல்லாம் குழந்தைங்கள. ஸோ எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இந்த நாட்டை விட்டு போய் இங்கே வேலை செய், இல்லை படி, இல்லைனா கல்யாணம் பண்ணிவிடுப்போம். எனக்கு கல்யாணம்னா பயம், ஜெயில். ஏன்னா இந்த வீட்டில் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துட்டு, எங்கே இது விட்டு தாண்டி இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஒரு ஜெயில் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அண்ட் அந்த பயத்திலே நான் வாழ்ந்து ஐ thought I made me so strong that I started becoming a boy in me. ஸோ யார் ஏதாச்சும் வந்தேன்னா அந்த ஒரு இது லைக் தேவையில்லை, நான் எனக்கு இருக்கேன், வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இது எனக்கு வந்துச்சு. சின்ன வயசில் அது உடைக்கிறது எப்படின்னு தெரில. தனியாக இருந்து யாருமே இல்லாதப்போ வேறு யார்கிட்டையும் பேச முடியாது. நான் நிறைய தனியாக பேசுவேன். நான் உட்காந்துட்டு நான் ஸ்கையை பார்த்துட்டு பேசுவேன், நான் என்கிட்டே பேசுவேன். இல்லை ஏன் கிவ் அப் பண்ணுறேன், சரி ஓகே உனக்கு ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணால் உனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், பாஸ்கெட்பால் ஆடிட்டே இருந்தேன். எனக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சு, கோவம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதில் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ மீடியாவில் வந்தோடனே எனக்கு வந்துட்டு no matter how bad I am, like badனா ஒரு சோகமோ கோவமோ எனக்கு காலை எரிஞ்சுது நடுவில். I got burnt up. I didn't have one soul next to me. சுடு தண்ணி விழுந்து என் கால் ஃபுல்லாக பொழந்துச்சு என் ஸ்கின்னு. That was my worst breaking point because I couldn't even go to the toilet alone at that time. I didn't have one soul next to me. Not my parents, not my friends, nobody. I was there, I had to go for shoot. And then that's when I thought, it's okay, no one's going to be there, no matter how much physical pain, mental pain. என்னால் ஏஞ்சி கூட கத்துவேன், அம்மா எனக்கு வலிக்குதுமா அம்மான்னு சொல்லக்கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். லைக் என்ன பண்ணுறது. And then I was like, it's okay, buckle up. Literally that one point I was like devastated. I thought, நான் ஏன் வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன், கேள்விகள் எனக்கு நான் கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் அந்த கேள்விகள் இருக்கும். நம்ம யாருக்காக வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், யாருமே இல்லையா நமக்காக, ஏன் இது பண்ணணும் அப்படின்ற கேள்வி வரப்போ ஏன் வாழக்கூடாது, ஏன் நான் நிற்கக்கூடாது. இந்த வழியிலையும் ஐ வென்ட் த்ரூ அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். கட்டை போட்டு நான் ஷூட்டில் நின்றேன், பரவாயில்ல நம்ம ஒர்க் என்ன நம்ம பண்ணோம். நான் ஷூட்டில் நின்றேன். ஐ வாஸ் லைக், நமக்கு எவ்வளோ வலி வந்தாலும் யாரும் நிற்க மாட்டாங்க. தட்ஸ் வென் ஐ ரியலைஸ். சிரிச்சப்போ அவ்வளோ பேர், ஜெயிச்சப்போ நிறைய பேர் வந்து கைத்தட்டி வா சூப்பர் அப்படின்னாங்க. லைட்டாக நான் விழுந்தப்போ எவனுமே கிடையாது. ஐ தாட் ஐ எம் டன், ஐ தாட் ஐ எம் கான். ஐ பக்கிள்ட் மீ அப் பை சேயிங் தட் நான் உனக்கு இருக்கேன் கெமி, வேறு யாரும் உனக்கு தேவையில்லை. அந்த வழியிலையும் நான் ஏஞ்சி நான் தனியாக ஹாஸ்பிட்டல் போனேன்.
ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஷூட்டுக்கு போயே ஆகணுன்னே போகக்கூடாதுன்னாரு 3 monthsக்கு. அது ஆறணும், போயே ஆகணும், வலிச்சாலும் பரவாயில்ல. மை டாக்டர் ஹெல்ப் மீ. ஹீ டிட் சம் ப்ரொசீஜர், கட்டெல்லாம் போட்டு ஐ வென்ட் த்ரூ இட். அ லாட் ஆஃப் பீப்புள் வர் லைக், எப்படி? அது ஒரு மனதைரியம். ரொம்பவே யாரும் இல்லைன்னா அது வரும். யாருமே இல்லைன்னா யூ பிகம் ஸோ ஸ்ட்ராங் and nobody can break. Now I'm in that point. இல்லைன்னா யாருமே இல்லைன்னா நான் சர்வைவ் பண்ணுவேன். I love me. I love me so much that I can't see me crying. I want to do what I love. Like இப்போ எனக்கு I say if I like someone, if I love someone, நான் என் உயிரை கூட நான் கொடுப்பேன். I will do anything for them. It's like I've been that way. எனக்கு வந்துட்டு லவ்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம் அந்த கண்ணாடியில் என்ன பிடிக்கும்னா, எனக்கு லவ்னா நிச்சயம் அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் அது மட்டும்தான் காசு கொடுக்காம வரும், அது மட்டும்தான் நேச்சுரலாக வரும். நம்ம வந்துட்டு காசு கொடுத்துட்டா யாரும் வேலை செய்வாங்க, இல்லை காசு கொடுத்தா ஃபுட்டு வரும், காசு கொடுத்துட்டா நம்ம எது வேணால் பண்ணலாம் வாழ்க்கையில். ஆனால் லவ் வருமா? காசு கொடுத்தா லவ் வராது. மேபி ஒரு ஓகே இது பண்ணுறாங்களே அதுக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும். அந்த உள்ளேருந்து அந்த ஒன்று வரும் தெரியுமா, அந்த ஒரு பாசம் வரவே வராது. அது வந்துட்டு ஐ ஸ்டார்டட் கிவிங் தட் டு மீ. ஐ லவ் மீ ஸோ மச் தட் no matter what, I wanted to make me fine. I wanted to, எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அது என்ன பண்ணால் மாறும், அது என்ன பண்ணால் இது பண்ணும். ஸோ இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கப்போ யாராச்சும் சிரிச்சு பேசினா எனக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் when I'm outside, I want to bring that happiness. I want to be that happiness in others' life. அது எனக்கு அவங்க சிரிக்கிறது மாதிரி எனக்கு இன்னும் சிரிப்பு வரும், ரொம்ப ஜாலியாகிடுவேன். I'll be like நல்லா இருக்கே, லைக் அந்த சிரிக்கிறது நார்மலாக வராது. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க நமக்கு தெரியாது. நான் சிரிச்சுட்டே இருக்கேன், நிறைய பேர் தெரியாது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு. ஆனால் இப்போது மற்றவங்க லைஃப்பில் நமக்கும் தெரியாது. நான் இப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதை சிரிக்கிறாங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அதனால் எப்போ எங்கே பார்த்தாலும் துருன்னு இருப்பேன். நான் அப்படி தான். நான் எனக்கு மாற்றிக்க முடியாது. சைலண்ட்டாக இருக்க சொன்னதான் ரொம்ப கஷ்டம். லைக் எனக்கு சைலண்ட்டாக டார்ச்சர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ½ பேசாமல் இருக்கணும். ஐயோ கையோட ஒரு இடத்துல உட்காரவும் முடியாது, வாய்ப்பே இல்லை. ஐடி ஜாப் போகாத காரணமே அதை போனேன். ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஐ வென்ட் டு துபாய் ஃபார் 2 years டு டேக் கேர் ஆஃப் தெம். ஐ ஏர்ன்ட் வெல், நல்ல ஒரு மேனேஜராக இருந்தேன் ஐடி கம்பெனி அண்ட் ஆல் தட். எனக்கு சந்தோஷம் இல்லை. ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஸோ அட் தட் பாயிண்ட் ஐ வாஸ் லைக், நீ ஹாப்பியாக இல்லை, நீ ஏன் பண்ணுற, யாருக்காக வாழ்கிற, உனக்காக வாழ்கிறேன், நாட் லிவிங் ஃபார் சம்படி எல்ஸ். ஸோ when you're living for you, do what makes you happy. ஸோ வந்தோடனே கரெக்டாக அந்த கொரோனா டைம்லாம் வந்து சரி again do what you love அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பேங் ஆன். ஐ டிட் மை பெஸ்ட். கஷ்டங்கள் வந்துச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே, பட் வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபேமிலி? ஏன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? they will say that they are right. they will like என்னதான் இருந்தாலும் எப்படி போய் வெளில சொல்ல, என்னதான் இருந்தாலும் எப்படி இது பண்ண, என்னதான் இருந்தாலும் எப்படி நீ பேசலாம். நான் அதான் கேட்டேன், அப்படிலாம் இல்லையே. A lot of my friends have tried to fight for me when I had a gang before. They gave up, and that's when they were like, leave that place. They literally were like, leave that place. I didn't know how, but I left that place when I was 0. I came out of the house with 0 in my pocket, but I had அந்த அப்போ சொன்னதா என் கையை நான் விடவே இல்லை. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு நான் யாருன்னு தெரியும். Not one person can say that she is wrong and எப்படி சொல்கிறது, they can't tell something bad about me because I know me. I've put myself in that place so that I want to prove myself. I want to show people that I'm not whatever you guys are thinking I am. When there are people who are talking so much, I broke that thing. It is not easy. I feel lonely every day. I'm alone. I cry. நான் போயெல்லாம் சொல்ல, ஏன்னா சிரிச்சிட்டே இருக்கேன், எப்போவுமே சிரிச்சவே இல்லை. நான் அழுவேன் ஏன்னா அவ்வளோ தனியாக இருப்பேன். எனக்கு பீப்புள்லாம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த டான்ஸ்க்கு வந்தோடனே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. லைக் ஒவ்வொரு வாட்டி நான் கிளாஸுக்கு போகிறப்போ அவ்வளோ பேர் இருப்பாங்க, லைக் எல்லோரும் பேசுவாங்க, ஜாலியாக ஒரு குட்டி குடும்பம் மாதிரி இருக்கும். லிட்டரலாக அந்த டான்ஸ் கிளாஸ் வந்து டான்ஸ் கிளாஸ் மாதிரியே கிடையாது. ஸோ ப்ரோவோக் அந்த நம்ம கார்த்தி மாஸ்டரோட கிளாஸ் வந்துட்டு போனோடனே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சி போய் நான் அங்கே போய் இருப்பேன். எனக்கு இந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு எனக்கு பாஸ்கெட்பால் டீமில் கிடைச்ச ஃபீலிங் எனக்கு இப்போ கிடைச்சிது. நான் விளையாடுறப்போ என் டீம் வாஸ் மை ஃபேமிலி. ஜாலியாக வந்துட்டு ஜூனியர்ஸ் வந்து அக்கா லிட்டரலாக தே லவ் மீ டூ மச். ஐ வில் ஷோ தட் லவ். அந்த ஒரு பியோர் இது இருக்கும் இல்லையா. ஸோ அதே இது இங்கே வரப்போ எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த. ஸோ ஐ எம் லைக்,
நல்லா இருக்கு. ஆனால் ஐ நோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் கோன் பி ஃபார் லாங். இப்போ வந்துட்டு நாட் லாங்னா தே வில் பி இன் டச். பட் நம்ம இப்போ டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றா இருக்கும். இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வேறு மாறும், அவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு லைட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே. ஐ ஃபீல் லைக் ஸோ இவங்களை நான் மிஸ் பண்ணுவேன், ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஐ ஃபீல் லைக் இப்போவே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் லிவிங் த மொமெண்ட். ஐ எம் என்ஜாய் பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அந்த ஒரு அவுட் ஒன்று ஒரு ஹாப்பியாக ஒன்று கிடைக்குது. So I'm glad, I'm happy with whatever has happened. Okay. It is a learning, something which I've learned the hard way, and I'm glad a lot of people have understood how to overcome it. CSC Computersல March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSC MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Attire.